இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் इन दिनों में ध्यान के लिए लिया गया वो वचन ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशाया भविष्यद्वक्ता की पुस्तक அவருடைய 28வது அதிகாரம் उसके 28वां अध्याय 29வது வசனத்தை வாசியுங்கள். 29वां वचन पढ़िए। கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். सेनाओं का यहोवा अद्भुत युक्ति वाला और महाबुद्धिमान है। ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். वो अद्भुत युक्ति वाला है और महाबुद्धिमान है। அப்ப அவருடைய ஆலோசனை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. उसकी युक्तियां अद्भुत हैं அவருடைய செயல்கள் மிகவும் மகத்துவமானவைகளாக இருக்கிறது. और उसकी क्रियाएं में महाबुद्धिमान प्रकट होते हैं। அவருடைய ஆலோசனையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. उसकी युक्ति को हम समझ नहीं पाएंगे। அவருடைய செயல்களின் மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. उसकी क्रियाओं की बुद्धिमान को हम नहीं पहचान पाएंगे। அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. उसकी युक्तियां अद्भुत हैं கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் மகத்துவமானவைகள். और परमेश्वर की क्रियाएं बड़े बुद्धिमान हैं। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யோபின் புத்தகம் 24வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால் अय्यूब की पुस्तक 24वां अध्याय के पहले वचन में यदि हम पढ़ेंगे, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க सर्वशक्तिमान ने समय क्यों नहीं ठहराया? அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? और जो लोग उसका ज्ञान रखते हैं वे उसके दिन क्यों नहीं देख पाते? அப்ப சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அப்படின்னு சொல்லுகிறார். लिखा गया है कि सर्वशक्तिमान ने समय ठहराया है। சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படவில்லை. सर्वशक्तिमान की नजर में कोई काल छुपी नहीं गई है। சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படவில்லை. सर्वशक्तिमान की दृष्टि में कोई समय छुपाया नहीं गया है। அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு காலங்கள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. सर्वशक्तिमान की नजर में सारा समय खुला है। இப்படி இருக்கும்போது ऐसे होते हुए கர்த்தரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருப்பது எப்படி? जो लोग उसका ज्ञान रखते हैं वे उसके दिन क्यों नहीं देख पाते? நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் காலங்களை அறிந்திருக்கிறார். हम आराधना करने वाले सर्वशक्तिमान परमेश्वर हमारे समय को जानता है, ஆனால் அவரை அறிந்திருக்கிற விசுவாசிகளுடைய காலத்தை அறியாதிருக்கிறார்கள். लेकिन उसे जानने वाले विश्वासी लोग उसके समय को नहीं जानते हैं। அதைத்தான் யோபு சொல்லுகிறார். उसे ये अय्यूब कहता है, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைந்திருக்காதிருக்க जब सर्वशक्तिमान की दृष्टि में कोई समय छुपाया नहीं गया है, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருப்பது எப்படி? तो ज्ञानी लोग अर्थात विश्वासी लोग उसके समय को उसके दिन को क्यों नहीं समझ पाते? அப்படி சொல்லுகிற யோபு சொல்லுகிறார், वही अय्यूब कहता है, நான் போகும் வழி அவர் அறிவார், मेरे चलने का रास्ता वो जानता है, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். वो मुझे परखने के बाद में चौका सोना हो जाऊंगा। நம்முடைய ஆண்டவர் முக்காலங்களை அறிந்தவர். हमारा परमेश्वर सारे भूतकाल को जानता है। அவர் கடந்த காலத்தை அறிந்திருக்கிறார், நிகழ்காலத்தை அறிந்திருக்கிறார், எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். हमारा परमेश्वर भूतकाल को भी जानता है, वर्तमान काल को भी जानता है और भविष्य काल को भी जानता है। முக்காலங்களை அறிந்த தேவன் நம்முடைய ஆண்டவர். तीनों कालों को जानने वाला हमारा परमेश्वर, அவருக்கு மறைவான காலங்கள் ஒன்றுமில்லை. उसकी नजर से कोई काल छुपी नहीं गई है। அவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவு இல்லை. लेकिन उसे जानने वाले परमेश्वर के लोगों के अंदर ये जानकारी नहीं है। ஆனா யோபு சொல்லுகிறான், நான் போகும் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். इसलिए अय्यूब कहता है, मेरा रास्ता मेरा परमेश्वर जानता है। அவருடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நஷ்டம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. उसके जीवन में एक के बाद एक नष्ट हो रही थी, ஆனா யோபுக்குள்ளே நல்ல ஒரு தைரியம். लेकिन अय्यूब के अंदर एक अच्छा हियाव था। நான் கடந்து போகிற பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मैं जो चल रहा हूँ ये रास्ता मेरा परमेश्वर जानता है। நான் போய் கொண்டிருக்கிற இந்த நஷ்டத்தின் பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मैं जो नष्ट से गुजर रहा हूँ ये भी परमेश्वर जानता है। நான் நடந்து போகிற இந்த இழப்பின் பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मैं जो हारा हुआ परिस्थिति में चल रहा हूँ इसे भी परमेश्वर जानता है। நான் போகிற பாதை கர்த்தர் என்னை சோதிக்கிற பாதை. मेरा चलने का रास्ता परमेश्वर के द्वारा परखा गया हुआ रास्ता है। என் வாழ்க்கை பின்னாட்களில் பொன்னாக விளங்க வேண்டும். मेरा भविष्य
अवश्य काल बाद के दिनों में चौका सोना प्रकट होना है। அதற்காக கர்த்தர் என்னை சோதனையின் பாதையிலே நடத்துகிறார். इसलिए परमेश्वर मुझे परीक्षा के रास्ते में ले चल रहा है। கர்த்தர் என்னை சோதித்த பிறகு என் வாழ்க்கை பொன்னாக மாறி परमेश्वर मुझे परखने के बाद मेरा जीवन चौका सोना प्रकट हो जाएगा। இந்த ஒரு அறிவு யோபுக்குள்ள இருந்தபடினால தான் ये एक समझ अय्यूब के अंदर होने के कारण யோபு தன் வாழ்க்கையில வந்த அத்தனை பிரச்சனைகளையும் வாய் திறக்காமல் இருந்தார். अय्यूब अपने जीवन की सारी कष्ट नष्ट में मुंह नहीं खोला। அவருக்கு தெரியும் वो अच्छी तरह से जानता நான் था போகிற பாதையை கர்த்தர் कि அறிந்திருக்கிறார். मेरा रास्ता परमेश्वर जानता है। என் வாழ்க்கை பொன்னாய் விளங்க வேண்டும். मेरा जीवन चौका सोना बनना है। இதற்காக கர்த்தர் என்னை சோதனையின் பாதையில் நடத்துகிறார். इसीलिए परमेश्वर मुझे परीक्षा के मार्ग में चला रहा है। இந்த சோதனையின் முடிவிலே என் வாழ்க்கை பொன்னாக மாறி परीक्षा के अंत में मेरा जीवन चौका सोना बन जाएगा। இதை அறிந்த யோபு इसे जानकर अय्यूब வாய் திறக்காமல் மௌனமாய் இருந்தார். बिना अपना मुंह खोले वो चुप रहा। அதைத்தான் ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். इसलिए परमेश्वर ने अय्यूब के बारे में गवाही दिया। யோபு தன் வாயினால் கூட பாவம் செய்யவில்லை. अय्यूब ने अपने मुंह से तक कभी पाप नहीं किया। யோபுடைய வாயின் வார்த்தைகள் நிதானமாய் இருந்தது. अय्यूब के मुंह के बोली धीरज भरी हुई थी। யோபுவின் சிநேகிதரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். अय्यूब के दोस्तों से परमेश्वर कहता है யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லை. अय्यूब जिस प्रकार मेरे बारे में बोलने में सावधान रहा उस प्रकार तुम नहीं रहे। அப்ப யோபு நிதானமாய் பேசுவதற்கு अय्यूब बातों करने में बड़े सावधान रहा। யோபு மௌனமாய் இருப்பதற்கு अय्यूब चुप रहने का, யோபு உதடுகளினால் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு अय्यूब होठों से तक पाप न करने का कारण, ஒரே ஒரு காரணம் उसका कारण एक ही है, நான் போகும் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मेरा चलने का रास्ता परमेश्वर जानता है। நான் போகிற இந்த சோதனையின் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मेरा ये परीक्षा भरी रास्ता मेरा परमेश्वर जानता है। சோதனையின் முடிவிலே கர்த்தரின் வாழ்க்கையை பொன்னாய் மாற்றுவார். परीक्षा के अंत में मेरा जीवन चौका सोना बन जाएगा। இந்த அறிவு இருந்தபடினால் தான் யோபு மௌனமாய் இருந்து தன் வாழ்க்கையில சாட்சி பெற்றார். ये समझ अय्यूब के अंदर होने के कारण वो चुप रहकर अपने जीवन में गवाही पाया। இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த அறிவு இல்லை. आज परमेश्वर पर विश्वास करने वाले लोगों के अंदर ये ज्ञान नहीं है। சர்வ வல்லவர் முக்காலங்களையும் அறிந்திருக்கிறவர் हमारा सर्वशक्तिमान परमेश्वर जो तीनों कालों को जानता है, ஆனா அவர் முக்காலங்களை அறிந்தவராய் இருந்தார். भले वो त्रिकाल को भी जानता है, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். उस पर विश्वास रखने वाले उसे नहीं जानते हैं। ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதை அறியாதிருக்கிறார்கள். परमेश्वर की आराधना करने वाले उसे नहीं जानते हैं। வேதம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் சில சம்பவங்களை வாசிக்கிறோம். कुछ घटनाएं हम यहाँ पर पढ़ते हैं। ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उत्पत्ति की पुस्तक 28वां अध्याय 16 वचन में हम इस प्रकार पढ़ते हैं। அந்த ஆதியாகமம் 28:16 उत्पत्ति 28वां अध्याय 16 वचन में யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது जब याकूब जाग उठा மெய்யாவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருந்திருக்கிறார். कहने लगा निश्चय इस स्थान में यहोवा है இதை நான் அறியாதிருந்தேன். और मैं इस बात को न जानता था। யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு அறிவில்லாத ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். याकूब के जीवन में जानकारी नहीं थी। யாக்கோபு தன் வாயினாலே அறிக்கை செய்கிறார். याकूब उसे अपने मुंह से कहता है மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். निश्चय इस स्थान में यहोवा है। இதை நான் அறியாதிருந்தேன். मैं इस बात को नहीं जानता था। அவன் அறியவில்லை. वो नहीं जानता था। அவன் சகோதரனுக்கு அவனுக்கு இடையிலே சண்டை உண்டானது. उनके भाइयों के बीच में झगड़ा हुआ। அப்படினால சகோதரனுடைய கைக்கு தப்புபடியாக इसलिए भाई के हाथ से बचने के लिए தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் நீங்கள் அதற்கு முந்தின அதிகாரங்களை வாசிப்பீர்களானால் उसके पहले के अध्याय को यदि आप पढ़ोगे அங்கே சண்டை வந்த காரணம் वहां पर झगड़ा होने का कारण क्या है? ரெபெக்காள் இந்த யாக்கோபிடத்திலே தந்திரமாய் பேசி रिबेका इस याकूब से बड़ी चतुराई से बात करके தகப்பன் மூத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இளையவனுக்கு வாங்கி கொடுக்கிறாள். जो जेठ पुत्र को मिलना चाहिए था उसे माताजी ने छोटा पुत्र को लेकर दे दिया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த ரெபெக்காள் செய்த காரியத்தின் நிமித்தமாய் इस रिबेका ने किया हुआ एक बात के कारण சகோதரர்களுக்குள்ளே பகை உண்டானது. भाइयों के अंदर बैर हुआ। சகோதரர்களுக்குள்ளே பகை உண்டாகி भाइयों के अंदर बैरपन होकर ஏசா சொல்லுகிறார், एसाव कहता है என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும். मेरे पिताजी के लिए दुख उठाने वाला दिन आएगा, அன்றைக்கு நான் உன்னை வைத்துக் கொள்கிறேன். उस दिन मैं तुझे देख लूंगा। அதாவது
தகப்பன் ஒரு நாள் மரித்து போவார். इसका मतलब यह है कि पिताजी एक दिन मर जाएंगे. தகப்பன் மரிக்கட்டும், அதற்கு பிறகு நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். पिताजी के मरने के बाद मैं तुझे देख लूंगा. அவன் சத்தமிட்டு அழுதார். वो चिल्लाकर रोया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை பட்சபாதம் இல்லாமல் நாம் வளர்க்க வேண்டும். परमेश्वर ने हमें जो बच्चा दिया है उसे बिना पक्षपात के पालना है. ரெபெக்காளுடைய நடத்துதல் ஒரு விதத்தில் சரியா இருந்தாலும் भले रिबेका का पालना एक तरफ से सही था, ஆனால் ஒரு விதத்தில் அவருடைய நடத்துதல் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கினது. लेकिन दूसरी तरफ से देखा गया तो परिवार में समस्या हो रही थी. அண்ணனும் தம்பியும் சந்தோஷமா இருந்தார்கள். भाई भाई दोनों बहुत ही प्रेम से रहते थे. ஆனா இவனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலேயே கண்ணோட்டு. लेकिन इसका पूरा नजर आशीर्वाद में था. ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். एसाव को फंसाकर आशीर्वाद को ले लिया. ஆனா அந்த நேரம் கூட ஏசா யாக்கோபை பகைக்கவில்லை. लेकिन उस समय भी एसाव ने याकूब पर बैर नहीं किया. ஆனால் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் தட்டி பறித்த போது जब उसने पिताजी के आशीर्वाद को खुद ले लिया, இந்த ஏசாவுக்குள்ளே பயங்கர ஒரு வருத்தம். उस एसाव के अंदर बहुत बड़ा खेद हुआ. தகப்பனிடத்துல போய் கெஞ்சுகிறான். पिताजी से जाकर गिड़गिड़ाने लगा. தகப்பனே, இத்தனை ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் உம்மிடத்தில் இருக்கிறதா? हे पिताजी, क्या तुम्हारे पास इतनी आशीर्वाद है? இன்னும் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? क्या और एक आशीर्वाद नहीं है? தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறது மூன்று விதங்கள்ல உண்டாகிறது. 3 प्रकार की आशीर्वाद होती है. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். हमारा परमेश्वर यीशु हमको आशीर्वाद देता है. தாய் தகப்பன் ஆசீர்வதிக்கிறார்கள். माता पिताजी भी आशीर्वाद करते हैं. ஊழியர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். सेवक भी आशीर्वाद देते இந்த हैं. மூன்று ஆசீர்வாதங்களும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது. ये तीनों आशीर्वाद परमेश्वर के लोगों के जीवन में बसता है. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களா யாரெல்லாம் இருக்கிறார்களோ जो भी कोई आशीर्वाद के योग्य है, அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கு. उनके जीवन में वो आशीर्वाद बस जाता है. தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு எவர்கள் பாத்திரவான்களா இருக்கிறார்களோ जो कोई माता पिता के आशीर्वाद को पाने के पात्र हैं, அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதம் தங்கு. उनके जीवन में वो आशीर्वाद बस जाता है. ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்துக்கு எவர்கள் தகுதி உள்ளவர்களா இருக்கிறார்களோ जो कोई सेवक और सेविकाओं के आशीर्वाद पाने के पात्र हैं, அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தங்கு. उनके जीवन में वो आशीर्वाद बस जाता है. அப்ப எவர்களுடைய ஆசீர்வாதம்லாம் நம்முடைய வாழ்க்கையில தங்க வேண்டுமோ जिन जिन का आशीर्वाद हमारे जीवन में बसना है, அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தங்கு. उनके आशीर्वाद हमारे जीवन में बसेगा. உலக பிரகாரமாய் தாய் தகப்பன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வேறு. इस दुनियादारी से देखा गए तो माता पिता के आशीर्वाद अलग होती हैं, ஆனால் ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வேறு. लेकिन सेवक और सेविकाएं जो आशीर्वाद देते हैं वो अलग होता है. யாக்கோபு தன் பிள்ளைகள் அத்தனை பேரை அழைத்து ஆசீர்வதிக்கிறார். याकूब अपने सारे बच्चों को बुलाकर आशीर्वाद दिया. யாக்கோபு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வேறையா இருக்கிறது. याकूब का आशीर्वाद अलग था, ஆனால் மோசே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது लेकिन मूसा ने जब लोगों को आशीर्वाद किया, மோசேயின் ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கிறது. मूसा का आशीर्वाद कुछ अलग था. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தாய் தகப்பன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான். माता पिताजी जो आशीर्वाद देते हैं वो भी आशीर्वाद ही है, ஆனால் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வித்தியாசமானது. सेवक और सेविकाएं जो आशीर्वाद देते हैं वो कुछ अलग होता है. எந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தங்க வேண்டுமானால் कोई भी आशीर्वाद यदि जीवन में बसना है तो ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ள பாத்திரமா இருக்க வேண்டும். आशीर्वाद के योग्य पात्र बनना है. இங்கே ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை அழைத்து यहाँ पर रिबेका अपना पुत्र याकूब को बुलाकर தந்திரமான ஆலோசனைகளை கொடுத்து चतुराई से बातें करके அவனுடைய வேஷத்தை மாற்றி उसका वेश बदलकर கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். आखिरी में एक शब्द कहती है, தகப்பன் ஒருவேளை உன்னை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக உன்னை சபித்து விட்டால் यदा कदाचित पिताजी तुझे आशीर्वाद देने के बदले में श्राप दे दे, அதுக்காக நீ பயப்படாதே. அந்த காரியம் உண்மையில அல்ல. उसके लिए तू डरना नहीं, वो बात तुम पर नहीं आएगा, ரெபெக்காளாகிய என் மேல் வரட்டு. वो मुझ पर, मैं जो रिबेका हूँ मुझ पर आने दो. எவ்வளவு தைரியம் பாருங்க. कितनी हियाव देखिए. தேவனுடைய பிள்ளைகள் இந்த தைரியத்தை பார்த்து इसी हियाव को देखकर யாக்கோபு தைரியமாய் போகிறார். याकूब भी आगे जाता है. நாம் அதிகமாய் தியானிப்பதற்கு நேரம் இல்ல. अधिक सा ध्यान करने के लिए समय नहीं है. யாக்கோபு தன் தகப்பனுடைய கண் பார்வை மங்கின போது याकूब जब अपना पिता का नजर धुंधला हुआ, அவன் தன்னை வேஷமாற்றிக் கொண்டு उसने अपना वेश बदल दिया, தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். पिताजी को फंसाकर आशीर्वाद को कमा लिया. இன்றைக்கு अनेகருடைய வாழ்க்கையில அதுதான். आज कई लोगों के जीवन में वही है. வயதாகும் போது जब उम्र हो जाते हैं, கண் பார்வை மங்கும் போது जब आंखों की नजर धुंधला हो जाती है, செவிகளிலே சத்தம் மங்கும், கேள்வி மங்கும்
போது जब कानों में सुनने की ताकत कम हो जाती है, இன்னைக்கு பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை. आज के दिन पालक को बच्चे नहीं आदर देते हैं. பிள்ளைகளை பெற்றவர்கள் பெற்று எடுத்து பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள். पालक बच्चों को कितनी तकलीफ उठाकर पालते हैं, ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவளாகும் போது लेकिन बच्चे जब बड़े हो जाते हैं, பெற்றவர்களை மதிப்பது கிடையாது. पालक को आदर नहीं करते, பெற்றவர்களுக்கு மரியாதை கிடையாது. पालक का मर्यादा नहीं देते. அப்படினால் வயதான நாட்களில் பெற்றோருடைய வார்த்தைகள் மதிக்கப்படுவதில்லை. इसलिए बुढ़ापे में बच्चों पालकों का बात नहीं मानी जाती है. தகப்பன் ஈசாக்கை இந்த யாக்கோபு ஏமாற்றினார். पिताजी को ईसा ने नहीं फंसाया. சகோதரர்களுக்குள்ளே பகை உண்டாயிற்று. भाइयों के बीच में बैरपन हुआ. வீட்டை விட்டு வனாந்தரத்தில் ஓடக்கூடிய நிலைமை. अपना घर छोड़कर जंगल में भागना पड़ा. வனாந்தரத்தில் ஓடி போய் இருக்கும்போது जब वो जंगल में भाग कर गया था, அங்கே சூரியன் அஸ்தமித்தது. तब वहां पर सूर्यास्त हुआ. சூரியன் அஸ்தமித்தது. सूर्य अस्त हुआ. அவனுக்குள்ள ஒரு அதிருப்தி. उसके मन में एक संतुष्ट, அண்ணனை ஏமாற்றி சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டேன். मैंने अपने भाई को फंसाकर पहलोटे का अधिकार लूट लिया. தகப்பனை ஏமாற்றி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டேன். पिताजी को फंसाकर मैंने पिताजी के आशीर्वाद को भी कमा लिया. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி. उसके जीवन में एक बड़ी संतुष्ट. அவன் வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே जब वो अपने जीवन में बड़ी संतुष्ट था, அடுத்த நிமிஷம் அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது வனாந்தர வாழ்க்கை. अगले क्षण मात्र में उसे जंगल से गुजरना पड़ा. வனாந்தரம் என்று சொல்லுவது யாரும் இல்லாத தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை. जंगली मार्ग वही होता है जिसमें कोई दिखाई नहीं देता. அது மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்தது. उनके जीवन में सूर्य अस्त हुआ. இருள் வந்து கவ்விக்கொண்டது. वहां पर एक अंधियारा छा गया. நீதியின் சூரியனாகிய இயேசு தம்முடைய முகத்தை அவன் மீது பிரகாசிக்க பண்ண மறுத்து விட்டார். धार्मिक सूर्य परमेश्वर यीशु मसीह अपना चेहरा उस पर चमकाना इनकार कर दिया. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान लीजिए, ஏமாற்றி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஒரு நாளும் நிலைக்காது. जो लूट कर कमाते हैं वो कमाई कभी नहीं टिकेगा. வஞ்சித்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஒரு நாளும் நிலைக்காது. जो फंसा कर कमाते हैं वो फंसाया हुआ कमाया हुआ कभी नहीं टिकेगा. தற்சமயம் அது ஆசீர்வாதத்தை போல இருந்தாலும் भले वो वर्तमान काल के लिए आशीर्वाद सा लगे, வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் உண்டாகிறது. जीवन में जब कोई जंगली रास्ता आती வாழ்க்கையில है, இருள் வருகிறது. जीवन में जब अंधियारा होती है, கர்த்தருடைய வெளிச்சம் அந்த குடும்பத்துக்குள்ள இருப்பதில்லை. परमेश्वर का ज्योति उस परिवार में बनी नहीं रहती है. வனாந்தரத்தில் போய் ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்துக் கொண்டிருக்கும் போது जंगल में जब एक सिर पर पत्थर रखकर सोया था, அங்கே அவன் நித்திரை செய்து கொண்டிருந்தான். वहां पर वो सोया हुआ था. அவன் நித்திரை செய்யும் போது ஒரு பெரிய சொப்பனம் கண்டான். वहां पर नींद में उसने एक सपना देखा. அந்த சொப்பனத்துல ஒரு பெரிய ஏணி. उस सपने में उसने एक बहुत बड़ा सीढ़ी அந்த देखा. ஏணியின் மறுமுனை வானத்தை போய் எட்டி இருக்கிறது. एक सीढ़ी का पृथ्वी पर एक खड़ी है और उसकी सिरा स्वर्ग तक पहुंचा है. இந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். इस सीढ़ी पर परमेश्वर के दूत चढ़ते उतरते हुए देखा. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நின்று கொண்டு सबके ऊपर यहोवा खड़े होकर, நான் உன் ஆபிரகாமின் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். कहा कि मैं यहोवा तेरे दादा अब्राहम का परमेश्वर और ईसाक का भी परमेश्वर हूँ. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உன் சந்ததிக்கு உனக்கு நான் தருவேன். जिस भूमि पर तू लेटा है उसे मैं तुझको और तेरे वंश को दूंगा. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर वहां पर उसे आशीर्वाद करते हैं. சகோதரனை ஏமாற்றி எடுத்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல. जो भाई को लूट कर कमाया हुआ आशीर्वाद आशीर्वाद नहीं है. தகப்பனை ஏமாற்றி எடுத்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல. पिताजी से झूठ बोलकर कमाया हुआ आशीर्वाद आशीर्वाद नहीं है. கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். परमेश्वर यहोवा कहता है कि मैं तुझे आशीर्वाद दूंगा. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன். तू जो इस भूमि पर लेटा है ये भूमि तुझे और तेरे वंश को दूंगा. அவன் எழும்பி பார்த்தான். वो जब उठकर देखा, மெய்யாகவே இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். उसने जान गया कि निश्चय स्थान में यहोवा है. இது வனாந்தரம் அல்ல. ये जंगल नहीं है. இது வனாந்தரமாய் இருந்தாலும் भले ये दिखने में जंगल है, இது சூரியன் அஸ்தமித்த இடமாய் இருந்தாலும் भले ये सूर्य अस्त हुआ स्थान है, எல்லாவற்றையும் இழந்து நான் தலைகிணைக்கு பதிலாக கல்ல வைத்து படுத்துக் கொண்டிருந்த இடமாய் இருந்தாலும் भले सब कुछ खोया हुआ परिस्थिति में सिराने पर एक पत्थर रखे हुए सोया हुआ स्थान हो, கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே வாசமாய் இருக்கிறார். निश्चय यहोवा परमेश्वर इस स्थान में निवास करता है. கர்த்தர் இந்த இடத்திலே வாசமாய் இருக்கிறார். यहोवा परमेश्वर इस स्थान में निवास है. மெய்யாகவே இது வானத்தின் வாசல். निश्चय ये स्वर्ग का द्वार है. மெய்யாகவே இது தேவனுடைய வீடு. निश्चय ये परमेश्वर का घर है. இதை நான் அறியாதிருந்தேன். इसे मैं नहीं जानता था. இதை நான் அறியாதிருந்தேன். इसे
जानकारी याकूब के अंदर हुआ इसलिए கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனத்துல வெளிப்பட்டார். परमेश्वर याकूब को दर्शन दिया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर हमें आशीष करना है। கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் परमेश्वर यदि हमें आशीष करना है तो ஆசீர்வாதத்துக்கு பாக்கியவான்கள் பாத்திரமாய் இருக்க வேண்டும். हम आशीष के पात्र बनना है। இந்த வேதத்தில் வாசிக்கிற போது इसी पवित्र शास्त्र में पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் அங்கு என்னாகமத்தின் புத்தகம் 24:17 வாசிக்கும் போது गिनती की पुस्तक 24:17 में ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கு, एक तारा याकूब से चमकेगा, ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பு. एक लाठी इजराइल से उठेगा। ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், एक तारा याकूब से उठेगा, ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பு. एक लाठी जो इजराइल से उठेगा। இது யாக்கோபை குறித்த தேவ திட்டம். यही याकूब के विषय जो निर्णय था। அப்ப யாக்கோபில் இருந்து இஸ்ரவேலில் இருந்து ஒரு நட்சத்திரம், इजराइल से याकूब से एक तारा उदय होगा, இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோலும் எழும்பு. इजराइल से एक राजदंड उठेगा। இது யாக்கோபை குறித்த தேவ திட்டம். यही याकूब के विषय परमेश्वर का मकसद था। தேவனுடைய பிள்ளைகள் நாம் போகிற பாதை நாம் அறியாது இருக்கிறோம். भले हमारा चलने का रास्ता हम खुद नहीं जानते हैं, நம்முடைய ஆண்டவர் முக்காலங்களை அறிந்தவர். लेकिन हमारा परमेश्वर तीनों कालों को जानता है। அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் போகிற பாதையை நாம் அறியாது இருக்கிறோம். उसकी आराधना करने वाले परमेश्वर के लोग हमारा चलने का रास्ता हम नहीं जानते हैं। யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் ஒன்று இருந்தது. लेकिन याकूब के जीवन में परमेश्वर का एक निर्णय था। இந்த தேவ திட்டம் ये परमेश्वर का निर्णय யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றி, याकूब से एक तारा उदय होगा, இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோல் எழும்பு, इजराइल में से एक राजदंड उठेगा। இந்த தேவ திட்டம் யாக்கோபின் மீது இருந்தது. यही परमेश्वर का युक्ति याकूब पर था। இந்த திட்டம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் ये युक्ति याकूब के जीवन में पूरा होना है तो அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தால் நடக்காது. यदि वो आदरमान और आदर्शमान के रूप के स्त्री एक घर पे बैठा रहेगा तो नहीं चलेगा। அவன் தேவ திட்டத்தை தன் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். उसे परमेश्वर की युक्ति को अपने जीवन में जानना है। அதற்காக கர்த்தரே இந்த பாதையை அனுபவித்திருக்கலாம். इसलिए परमेश्वर ने उसे ये रास्ता में चलाया होगा। சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாகிறது. भाइयों के अंदर बैरपन हुआ। தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனையை கர்த்தரே உருவாக்கி இருந்திருக்கலாம். इस समस्या को परमेश्वर ने ही बनाया है। ஆனபடியால் தான் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து வனாந்தரத்திலே ஓடினார். इसलिए याकूब एसाव से डर कर जंगल में गया। கர்த்தர் யாக்கோபுக்கு பேசினார். लेकिन परमेश्वर ने याकूब से बातें किया। தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் யாக்கோபை வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு परमेश्वर வந்தார். का युक्ति पूरा होने के लिए परमेश्वर याकूब को जंगल में ले गया। தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान लीजिए। ரெபெக்காள் ஒரு விதத்தில் அவனை வனாந்தர லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். भले रिबेका अपने बेटे याकूब को अपना भाई के घर लाबान के घर भेज दी, ரெபெக்காள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, लेकिन रिबेका ये कहती है நீங்க ரெண்டு பேரும் ஒத்துக்குத்த சண்டை போட்டு ஒரே நாள்ல செத்து போவீங்கன்னா என்னால தாங்க முடியாது. यदि तुम दोनों एक दूसरे से लड़कर एक ही दिन मर जाओगे तो मैं इसे नहीं देख पाऊंगी। அதனால என் சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு நீ புறப்பட்டு போ. इसलिए तू मेरा भाई लाबान के घर चले जा। அங்க மகன் என்று எப்படி சொல்லுகிறாய்? वहाँ भाई बेटे से ऐसा कहती है புருஷனிடத்தில் சொல்லுகிறாய். और पति से कहती है இந்த கானானிய பெண்கள்ல ஒரு பெண்ணை யாக்கோபு கொல்வானானால் यदि कनानी स्त्रियों में से एक स्त्रियों के साथ यदि याकूब शादी कर ले, என் உயிர் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? मेरा प्राण मुझ में रहकर क्या फायदा। தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு விதங்களே நல்லா நடிக்கிறாய். दोनों तरफ से अच्छी तरह से बातें करती है। ஒரு விதத்தில் அவள் மாம்சீக பிரகாரமாய் நடிக்கிறது போல இருந்தால், भले एक तरफ से देखा तो वो शारीरिक थी, ஒரு விதத்தில் இந்த யாக்கோபின் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக याकूब के जीवन में परमेश्वर का निर्णय पूरा होना था, इसलिए கர்த்தரே அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்திருக்கலாம். परमेश्वर ने ही उसके जीवन में इसे अनुमति किया होगा। ஏனென்றால் யாக்கோபுக்கு தெரியாது. क्योंकि याकूब नहीं जानता था யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்பது யாக்கோபுக்கு தெரியாது. याकूब से एक तारा उदय होगा, इसे परमेश्वर ही जानता था। இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும் என்பது யாக்கோபுக்கு தெரியாது. इजराइल से एक राजदंड उठेगा, इसे याकूब नहीं जानता था। அவனுடைய வாழ்க்கையிலே அவனை குறித்த தேவ திட்டத்தை அவன் அறிந்து கொள்ளும்படியாய் उसके जीवन के प्रति उसकी मकसद को, परमेश्वर के मकसद को जान लेने के लिए கர்த்தர் யாக்கோபை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போகிறார். परमेश्वर ने याकूब को जंगल में चलाया। தேவனுடைய பிள்ளைகள் யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है இது மெய்யாகவே தேவனின் தங்கும் இடம். निश्चय ये परमेश्वर का निवास स्थान है, இது வானத்தின் வாசல்.
வாசல், ये स्वर्ग का द्वार है, இது தேவனுடைய வீடு. ये परमेश्वर का घर இதை है। நான் அறியாதிருந்தேன். इसे मैं नहीं जानता था। தேவனுடைய பிள்ளைகளும் வேதத்தில் வாசிக்கும் போது परमेश्वर के लोग पवित्र शास्त्र में पढ़ते हैं, வேதத்தில் மனோவாவும் மனோவாவின் மனைவியும் मनोवा और मनोवा की पत्नी, மனோவாவும் மனோவாவின் மனைவிக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. मनो और मनोवा की पत्नी को नाम नहीं दिया गया है। மனோவாவும் மனோவாவின் மனைவியும் இருக்கிறார்கள். मनो और मनोवा पत्नी वहां पर हैं। மனோவாவின் மனைவி குழந்தை பெறாத ஒரு மலடியாக இருந்தாள். ये मनोवा की पत्नी जो थी वो एक भांजी स्त्री थी। அந்த மனோவா இல்லாத நேரத்திலே जब मनोवा नहीं था उस समय, மனோவாவின் மனைவி இருந்த இடத்திலே जहां पर मनोवा की पत्नी थी, கர்த்தருடைய தூதன் வந்து परमेश्वर का दूत उतर आया। மனோவாவின் மனைவிடத்திலே சொன்னார், मनोवा की पत्नी से कहा, உனக்கு ஒரு குமாரன் பெறுவான். तुझे एक पुत्र जन्मेगा, அவனை நீ நசரேய விரதத்திலே வளர்க்க வேண்டும். तू उसे नासरी व्रत में पालना। திராட்சை செடியில உண்டாகிற எந்த ஒரு காரியமும் அவனுக்கு புசிக்க கொடுக்க கூடாது. दाक रस से होने वाली कोई भी पदार्थ उसे नहीं देना। அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி போட கூடாது. उसके सिर पर कोई छुरी लगने न देना। அவன் எனக்கென்று நசரேயனாய் இருப்பான். वो मेरे लिए नासरी होगा, அவன் எனக்கென்று ஒரு நசரேயனாய் இருப்பான். मेरा एक नासरी होगा। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के நாம் लोग வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, சொல்லிட்டு கத்த சொல்லுகிறார், कहने के बाद परमेश्वर कहता है, பெலிஸ்தியரின் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக पेलिस्तियों के हाथों से इजरायलों को छुड़ाने के लिए நான் அந்த பையனை பயன்படுத்துவேன். मैं उस बच्चे का उपयोग करूंगा। நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में तुम पढ़ते हो, அந்த நியாயாதிபதி புத்தகம் 13வது அதிகாரம், न्यायों की पुस्तक 13वां अध्याय, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம், न्यायों की पुस्तक 13वां अध्याय 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 5वां वचन पढ़िए। அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவார். और इजरायलियों को पलिश्तियों के हाथ से छुड़ाने में वही हाथ लगाएगा। அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவார். वो इजरायलियों को पलिश्तियों के हाथ से छुड़ाने में वही हाथ लगाएगा। 14வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது 14वां अध्याय में हम पढ़ते हैं, அங்கே 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर 4वां वचन में लिखा है, பெலிஸ்தரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி पेलिश्तियों के विरोध दाव ढूंढता है। இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். ये माता पिता नहीं जानते थे कि ये बात यहोवा की ओर से है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்ரு பெலிஸ்தியர், इजराइल लोगों का शत्रु पलिश्ती लोग थे। பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். ये पलिश्ती लोग इजराइल लोगों पर कब्जा किए थे। பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்காகத்தான் கர்த்தர் சிம்சோனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். पलिश्तियों के हाथों से इजरायलों को छुड़ाने के लिए ही परमेश्वर ने शिमशोन को चुन लिया था। இந்த சிம்சோன் மனோவாவும் மனோவாவின் மனைவியும் மலடியாய் இருந்தபோது ये मनोवा की पत्नी जब भांजी थी, கர்த்தர் அவளை தேடி வந்து तब परमेश्वर यहोवा उनको ढूंढ कर आया, அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்து उनको एक पुत्र दिया। அந்த குமாரனை நசரேய விரதத்தோடு வளர்க்க வைத்து उस बच्चे को नासरी व्रत से पालने को रखा। பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்க அந்த சிம்சோனை தெரிந்தெடுத்த தெய்வம் पलिश्तियों के हाथों से इजराइल को छुड़ाने के लिए शिमशोन को छून लिया हुआ परमेश्वर தாய் தகப்பனிடத்தில் சொன்னார், நீர் இந்த பிள்ளையை நசரேய விரதத்தில் வளர்த்தெடுக்க வேண்டும். उसके माता पिता से परमेश्वर ने कहा कि तू इसे नाजीर के व्रत हो रखना। பிள்ளை வளர்ந்து பெரிதானது. बच्चा जब बड़ा हो गया, வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு सिमशोन तिम्ना को गया और तिम्ना में एक पलिश्ती स्त्री को देखा। திரும்ப வந்து तब फिर से आकर தாயின் தகப்பனை நோக்கி अपने माता पिता से कहा, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டேன். मैंने तिम्ना में एक स्त्री को देखा है, அவளை எனக்கு மனைவியாக வேண்டும். उसे तू मुझसे विवाह कर देना। இது பெலிஸ்தரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி தேவனுடைய செயல் என்பதை அவனுடைய தாயின் தகப்பனும் அறியாது இருந்தார்கள். इसके माता पिता नहीं जानते थे कि ये बात यहोवा की ओर से है कि वह फलिश्तियों के विरोध दाव ढूंढता है। பெலிஸ்தீரரை கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் சிம்சோனை தெரிந்தெடுத்தார். परमेश्वर ने शिमशोन को पलिश्तियों के हाथों से इजरायलों को छुड़ाने के लिए चुन लिया था। பெலிஸ்தீரருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பது சிம்சோனை குறித்த தேவ திட்டம்.
परमेश्वर का सिमसोन के प्रति यही मकसद था कि इजराइल लोगों को पलिश्तियों के हाथों से छुड़ाना है। ஆனால் இந்த சிம்சோன் செய்த காரியம், लेकिन इस सिमसोन ने क्या किया? ஒரு பெலிஸ்திய சகோதரியை கண்டு एक पलिश्ती स्त्री को देखकर அந்த பெலிஸ்திய ஸ்திரியை தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார். उस पलिश्ती स्त्री से विवाह करना चाहा। இங்கே தாய் தகப்பனிடத்திலே போய் சொல்லுகிறார், अपने माता पिता से कहता है அவள் என் கண்களுக்கு இன்பமாய் தோன்றுகிறாள், वो मेरे आंखों में बड़ी मीठ मधुर लग रही है, அந்த பெலிஸ்திய ஸ்திரீ எனக்கு விவாகம் பண்ண வேண்டும். उस पलिश्ती स्त्री से मेरा विवाह कर देना। தாயின் தகப்பன் அந்த இடத்துல வாசிக்கிறோம், माता पिताजी वहां पर क्या करते हैं? பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படியாய் पलिश्तियों में दाव ढूंढने के लिए कोई मौका मिले इसलिए இது கர்த்தரால் உண்டாகிற செயல் என்பதை அவருடைய தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். उसके माता पिता नहीं जानते थे कि ये काम यहोवा की ओर से हुई है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் யாராவது ஒரு நபர் कोई भी व्यक्ति நண்பர்களா இருந்தால் जब दोस्त हैं அவரிடத்தில் யுத்தத்துக்கு போய் சண்டை போட முடியாது. उनसे हम झगड़ा नहीं कर सकते। யுத்தத்தை சமாதானமா இருந்தால் சண்டை போட முடியாது. शांति से रहेंगे तो झगड़ा नहीं कर पाएंगे। ஏசாவும் யாக்கோபும் சமாதானமா இருந்தால் அங்கே ஒரு பிரிவினை வராவிட்டால் யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறாது. याकूब और एसाव और याकूब दोनों आपस में प्रेम से रहते थे, शांति से रहते थे, तो दोनों अलग नहीं होते थे और परमेश्वर की इच्छा याकूब के जीवन में पूरा தேவ नहीं होता। திட்டம் யாக்கோபுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக கர்த்தர் ஏசாவையும் யாக்கோபையும் பிரிக்கிறார். परमेश्वर का मकसद पूरा होने के लिए एसाव और याकूब को दोनों को परमेश्वर ने बिछाड़ दिया। அதே போல वही उसी प्रकार தேவனுடைய பிள்ளைகள் இந்த சிம்சோன் பெலிஸ்தர்களோடு சமாதானமாய் இருந்தால் सिमशोन यदि पलिश्तियों के साथ मेल रखे, இவன் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து பிரிக்க முடியாது. वो पलिश्तियों से लड़कर इजराइलों को वहां से ले नहीं सकेगा। ஆனபடினாலே கர்த்தர் இங்கே ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். इसलिए यहाँ पर वो एक निर्णय करता है परमेश्वर। கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், हमारा परमेश्वर अद्भुत सम्मति वाला, அவர் செயல்ல மகத்துவமானவர், वो महाबुद्धिमान है। அவருடைய ஆலோசனை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, उसकी सम्मति को हम जान नहीं सकेंगे, அவருடைய செயல்களை நம்மால் புரிந்து கொள்ள उसकी முடியாது. क्रिया को हम समझ नहीं पाएंगे। இந்த கர்த்தர் சிம்சோனுடைய வாழ்க்கையில यही परमेश्वर यहोवा शिमशोन के जीवन में ஒரு பெலிஸ்திய ஸ்திரியை பார்த்து, एक पलिश्ती स्त्री को देखकर, அந்த பெலிஸ்திய ஸ்திரீ தன் பார்வைக்கு அழகானவளாய் இருந்தபடியினால் वो पलिश्ती स्त्री उसकी नजर में सुंदर थी, इसलिए அந்த பிள்ளையை தனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தாய் தகப்பனிடத்தில் போய் சொல்லுகிறார். उस लड़की से शादी कराने के लिए उसने अपने माता पिताजी से विनती किया। இதுதான் பெலிஸ்தர்கள் மீது இவனுக்கு கோபம் உண்டாக்குவதற்காக கர்த்தர் உண்டாக்கின ஒரு காரியம். यही कार्य परमेश्वर ने किया ताकि उसका गुस्सा पलिश्तियों पर भड़क उठे। ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், क्योंकि पवित्र शास्त्र में हम पढ़ते हैं இந்த சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इस सिमशोन को पवित्र आत्मा उभारने लगा करके लिखा गया அப்ப है। பெலிஸ்திய திம்னாத்துக்கு போகிற வழியில யாக்கோபு இந்த ஸ்திரியை பார்க்கிறான். तिम्ना के रास्ते में जाते समय उसने स्त्री को देखा। திம்னாத்துக்கு போகும்படியா ஆவியானவர் இந்த சிம்சோனை ஏவுகிறார். सिमशोन को पवित्र आत्मा जी उभार कर कहता है कि तू तिम्ना को जा। இவனுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு திட்டத்தை உண்டாக்கி उसके जीवन में ऐसी एक मकसद रखकर அந்த ஸ்திரீயின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு படுதோல்வியை அடைந்து उस स्त्री के कारण उसके जीवन में हार हुई அவனுக்கு பெலிஸ்தர் மீது அவ்வளவு ஒரு கோபம் உண்டாயிற்று. और उसको फलिश्तियों के ऊपर उतनी गुस्सा आने लगा। பெலிஸ்தர்கள் இப்படித்தான் என்கிற ஒரு நிர்ணயம் அவனுக்குள்ளே உண்டாயிற்று. अब उसके मन में फलिश्तियों के प्रति एक बात निर्णय हो गया कि ये लोग ऐसे होते हैं। ஆனபடினால பெலிஸ்தர்கள் மீது எரிச்சல் அடைந்து इसलिए वो फलिश्तियों पर जलन होकर பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். फलिश्तियों से युद्ध करने लगा। தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் செய்கிற கிரியைகளை மனுஷனுடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. परमेश्वर के मकसद पूरा होने के लिए मनुष्य पर परमेश्वर जो चाल करता है उसे कोई नहीं जानता। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி திருப்புமுனை உண்டாக்குகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. किसी इंसान के जीवन में परमेश्वर किस प्रकार मोड़ लाता है इसे कोई नहीं समझ सकेगा। ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாரானால் जब परमेश्वर यहोवा कोई काम करता है அதனுடைய முடிவு சமாதானமாக இருக்கு. उसका अंत शांति होगी। அதனால தான் யோபு சொன்னார், इसलिए यूब ने कहा நான் போகிற சோதனையின் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मेरा चलने की परीक्षा भरी रास्ते को परमेश्वर जानता है। சோதனையின் முடிவில் என் வாழ்க்கை பொன்னாய் விளங்கு. परीक्षा के आखिर में मेरा जीवन चौका सोना बन जाएगा। யாக்கோபுடைய வாழ்க்கையில அந்த யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்க வேண்டும். याकूब के जीवन में से एक तारा उदय होना था। இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எழும்ப வேண்டும்.
உண்டு. इजराइल का एक राजदंड उठना था. அவருடைய சந்ததியில் வந்தவராக கிறிஸ்து. उसके वंश में ही यीशु मसीह का जन्म हुआ. தேவனுடைய பிள்ளைகள் இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக ये मकसद पूरा होने के लिए கர்த்தர் ஏசாவை யாக்கோபை பிரித்து परमेश्वर ने एसाव और याकूब को अलग किया. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். उनके जीवन में परमेश्वर अपनी मकसद पूरा करने लगा. இது ஏசாவுக்கு தெரியாது, யாக்கோபுக்கு தெரியாது. इसे एसाव भी नहीं जानता था और इसहाक भी नहीं जानता था. அனுப்பி வைத்த ரெபெக்காளுக்கு தெரியாது. और जिस रिबेका ने भेजा वो भी नहीं जानती थी. தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். परमेश्वर यहोवा ने अपनी मकसद पूरा करने के लिए इसे पूरा किया. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் செய்கிற கிரியை आपके जीवन में परमेश्वर जो मकसद पूरा करने के लिए क्रिया करता है உங்கள் அறிவுக்கு எட்டாதது. उसे आप नहीं जानते हो. உங்களால் அது புரிந்து கொள்ள முடியாது. उसे आप नहीं समझ पाते हो. ஒருவேளை நாம் நினைக்கலாம், यदा कदाचित हम सोच सकते हैं தற்செயலாய் இந்த காரியம் என் வாழ்க்கையில சம்பவித்தது. ये आकस्मिक रूप से मेरे जीवन में हुआ है. தற்செயலாய் நடக்கிற காரியம் இல்லை. कोई आकस्मिक रूप से नहीं हुआ है, தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் बल्कि परमेश्वर का इच्छा आपके जीवन में पूरा होने के लिए கர்த்தர் திட்டமிட்டு செயல்படுகிறார். परमेश्वर यहोवा युक्ति बनाकर उसे पूरा किया है. கர்த்தர் திட்டமிட்டு செயல்படுகிறார். परमेश्वर यहोवा ने उसे युक्ति बनाकर पूरा किया है. தேவன் திட்டமிட்டு செயல்படும் போது जब परमेश्वर वहां पर कुछ युक्ति बनाता है, தேவனுடைய பிள்ளை நம்ம அறிவில்லாதவர்களாய் இருந்தாலும் भले हम ना समझ हो, அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். परमेश्वर का मकसद पूरा होने के लिए प्रभु हमारी उपयोग करता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. வேதனை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है சங்கீதம் 139 அதிகாரம் சங்கீதத்தை நாம் வாசிப்போமேயானால் 139 भजन संगीता को यदि पढ़ोगे அங்கு தாவீது புலம்புகிறார். वहां पर दाऊद विलाप करता है. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, இது தாவீது சொல்லும்போது दाऊद इस प्रकार कहता है, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ये यहोवा परमेश्वर तू मुझे परख कर जानता है. என் உட்கார்தலை என் எழுந்திருக்கிறதை நீ அறிந்திருக்கிறீர். मेरे बैठना मेरा उठना सब जानते हो. என் நினைவுகளை நீர் தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். मेरे विचारों को दूर से समझ लेते हो. தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ये यहोवा तू मुझे जांच कर जान लिया है. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். तू मुझे जांच कर जान लिया है. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். परमेश्वर यहोवा आपको जांच कर जान लेता है. நீங்கள் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். आपका उठना बैठना परमेश्वर जानता है. கர்த்தர் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை கூட தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார். परमेश्वर आपके मन के विचारों को भी दूर से जानता है. நீங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். यदि आप चलते हो लेटते हो उसे भी परमेश्वर जानता है. ஒருவேளை தேவனுடைய பிள்ளை நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்க உன்னால் முடியாவிட்டாரே, यदा कदाचित तुम घुटने में आकर नहीं प्रार्थना कर पाते हो, நீ நடந்து கொண்டே ஜெபிக்கலாம், भले तुम चलते हुए प्रार्थना कर நீ सकते हो, படுத்திருந்தே ஜெபிக்கலாம். भले तुम लेटे हुए प्रार्थना कर रहे தேவனுடைய பிள்ளை हो, உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் தூரத்தில் இருந்து அறிகிறார். तुम्हारे मन के विचारों को परमेश्वर दूर से देखता है. தாவீதுடைய வாழ்க்கையில இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. दाऊद के जीवन में यही बात हुई. அதனால தான் தாவீது சொல்கிறார், इसलिए दाऊद कहता है, நான் படுத்து நித்திரை செய்யும் போது मेरे सोते समय என் கண்ணீரினால் என் படுக்கையை நான் நனைக்கிறேன். मैं अपनी काट को आंसू से भिगा देता हूँ. கண்ணீரினால் என் படுக்கையை நனைக்கிறேன். मैं काट को आंसुओं से भिगो देता हूँ. தேவனுடைய பிள்ளைகள் நடந்து கொண்டிருந்தாலும் मेरे चलते समय என்னுடைய இருதயம் கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கு. हमारा मन परमेश्वर से बातें करते रहेगा. படுத்திருந்தாலும் हम सोए रहे வாழ்க்கையில நித்திரை வராது. कोई नींद न आती है. துக்கம் இருதயத்தை அடைக்கிறபடினாலே कोई दुख मन में भरा रहने के कारण கண்ணீர் படுக்கையை நனைக்கிறது. हमारे आंखों के आंसू हमारा बिछाना को भिगा देता கர்த்தர் है. இருதயத்தின் எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிறார். परमेश्वर हमारे मन के विचारों को दूर से जानता है. கர்த்தர் இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். परमेश्वर आपके मन के विचारों को दूर से जानता है. உன் வாயிலிருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்னமே அவைகளை அறிந்திருக்கிறார். आपके मुंह से बातें निकलने से पहले ही परमेश्वर सब कुछ जानता है. உட்புறத்திலும் பிற்புறத்திலும் உன்னை வேலியடைத்து பாதுகாக்கிறார். तुझे आगे से पीछे से भाड़ा बांध कर घेर लेता है. எல்லாம் கர்த்தர் நடத்துகிறார். ये सब परमेश्वर की अगुवाई है. ஆனா தாவீது சொல்லுகிறார், लेकिन दाऊद कहता है, இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமாய் இருந்தது. ये समझ मेरे लिए ऊंचा था. இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமாய் இருந்தது. ये जानकारी
अनुसार ही मेरे समझ के परा था। இந்த வார்த்தை எப்பொழுது சொல்ல முடியும்? ये कब कहा गया? தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கும் जब போது, परमेश्वर की युक्ति हमारे जीवन में पूरा होता है, தேவனுடைய பிள்ளைகளுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது, जब हम अपनी गुजरे जिंदगी को मुड़कर देखते हैं, நம்முடைய வாழ்க்கையில ஆராயும் போது, हमारे जीवन को जब जांच कर देखते நாம் हैं, தைரியமாய் சொல்ல முடியும், हम बड़े हियाव बांध कर कह सकते हैं, என்னை இந்த பாதையில் நடத்தி கொண்டு வந்தவர் கர்த்தர், मुझे परमेश्वर ने इस रास्ते से चलाया है, அவருடைய ஆலோசனையின்படியே என்னை நடத்தி இருக்கிறார், उसकी युक्ति के अनुसार ये परमेश्वर ने मुझे चलाया है। என் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், मेरे मन की सारी चाहत को जानता है, என் வாயிலே சொல் பிரவாதத்துக்கு முன்னமே அவைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார், मुंह से बातें निकलने से पहले ही परमेश्वर सब कुछ जानता है। நான் இருந்தாலும் எழுந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார், मैं उठे रहूं बैठे रहूं परमेश्वर देखता रहता है, நான் நடந்தாலும் படுத்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து मैं கொண்டிருக்கிறார், चलूं या लेटूं परमेश्वर मुझे देखते रहता है, என் வாயில் சொல் பிரவாதத்துக்கு முன்னமே அவைகளை எல்லாம் கர்த்தர் கேட்டு मेरे मुंह से கொண்டிருக்கிறார், बातें निकलने से पहले ही परमेश्वर ने सब कुछ सुन लिया है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? परमेश्वर के लोग आज के दिन आपके जीवन किस प्रकार है? இருதயத்தின் துக்கத்தை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது, आपके मन की दुख भरी बातें दूसरों को नहीं बता पाते இன்றைக்கு हो। அநேகர் தங்கள் இருதயத்தின் துக்கத்தை உள்ளே அடைத்து வைத்துக் आज कई கொண்டிருக்கிறார்கள், लोग अपने दुख को अपने मन में दबा कर रखते हैं। இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்ள யார் இருக்கிறார்? मन की बोझ को बोलने के लिए कौन है? இப்படிப்பட்ட இருதயம் ऐसा मन நடந்தாலும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது, चलते हुए भी परमेश्वर को ही देखते रहता है, அது உட்கார்ந்தாலும் கர்த்தரோடு இருக்கிறது, वो बैठते समय भी परमेश्वर यहोवा को ही देखते அது रहता है, படுத்திருந்தாலும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது, वो लेटते हुए भी परमेश्वर यहोवा को ही देखते रहता அந்த है, இருதயம் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது, उनका मन केवल परमेश्वर यहोवा को देखते रहता है। வாழ்க்கையில எல்லாம் கிறிஸ்து, केवल हमारे जीवन में सब कुछ मसीह வாழ்க்கையில है, எல்லாம் கிறிஸ்து, जीवन में केवल मसीह है। இவர்கள் தைரியமாய் சொல்ல முடியும், यही लोग बड़े हियाव बांध कर कह என் सकते வாழ்க்கையில हैं, எல்லாம் கிறிஸ்து, मेरे जीवन में सब कुछ मसीह என் है, முன்னேயும் கிறிஸ்து, என் பின்னையும் கிறிஸ்து, मेरे आगे भी मसीह है, मेरे पीछे भी என் मसीह है, மேலேயும் கிறிஸ்து, என் கீழேயும் கிறிஸ்து, मेरे ऊपर भी मसीह है, मेरे नीचे भी मसीह है, எனக்கு உள்ளேயும் கிறிஸ்து, எனக்கு வெளியேயும் கிறிஸ்து, मेरे अंदर भी मसीह है, मेरे बाहर भी मसीह है, எனக்கு எல்லாமே கிறிஸ்து, मेरे लिए सब कुछ मसीह எனக்கு है, எல்லாமே கிறிஸ்து, मेरे लिए सब कुछ मसीह है, ஏனென்று சொன்னால் கர்த்தர் நடத்துகிற பாதையை நான் அறியாதிருந்தேன், क्योंकि परमेश्वर जिस रास्ते से मुझे चलाता था वो मैं नहीं जानता கர்த்தர் था। நடத்தி வந்த பாதைகள் என் அறிவுக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது, परमेश्वर जो रास्ते से मुझे चला कर ले आया मेरे समझ के परा है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார், आपके जीवन में परमेश्वर अपनी युक्ति पूरा करेगा। அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், वो अद्भुत रीति से महाबुद्धिमान அவர் है, செயல்களில் மகத்துவம் உள்ளவர், वो अद्भुत युक्ति वाला और महाबुद्धिमान है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா, हालेलुया। யாக்கோபை நடத்தினதுடைய தாய், याकूब को उसके माताजी ने चलाया। அவள் தாயாக்கு லாபான் வீட்டுக்கு என் அண்ணன் வீட்டுக்கு போன அனுப்பி வைத்தாள், उसकी माँ ने कहा कि मेरे भाई लाबान के घर भाग जा। தேவனுடைய பிள்ளைகள் சிம்சோனை நடத்தினவர் ஆவியானவர், लेकिन सिमशोन को अगुवाई किया उसके पवित्र आत्मा जी ने। ஆவியானவர் சிம்சோனை நான் ஏவ தொடங்கினார், पवित्र आत्मा जी सिमशोन को उभारने लगा। ஆனா தாவீது लेकिन दाऊद சொல்லுகிறார், दाऊद कहता है உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்து, अपनी सम्मति के अनुसार मुझे चला। உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்து, हे यहोवा अपनी सम्मति के अनुसार मुझे चला, முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக்கொள்ளு, अंत में मुझे अपनी महिमा में ले ले। பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆலோசனை வெளிப்படுத்தும் போது पवित्र आत्मा जी जब हमें अपनी सम्मति देता है, அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் यदि हम उसकी युक्ति का पालन करेंगे தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில மகிமையை சுதந்தரித்துக் கொள்ள முடியும், अपने जीवन में महिमा को पालेंगे। முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக்கொள்ளு, आखिर में मुझे अपने महिमा में ले ले। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு அநேகர் சொப்பனம் காண்பார்கள், आज कई लोग सपना देखते हैं, சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார், सपने के द्वारा परमेश्वर कई लोगों को सम्मति देता है। வேதத்தில் நீங்கள் முழுவதும் வாசிப்பீர்களானால் यदि पवित्र शास्त्र में आप पूरी तरह से पढ़ोगे, சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் எச்சரிக்கிறார், सपने के द्वारा परमेश्वर चेतावनी देता है, சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் உணர்த்துகிறார், सपने के द्वारा परमेश्वर उभारता है, சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் ஆலோசனை தருகிறார், सपने के द्वारा परमेश्वर सम्मति देता है, சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார், सपना के द्वारा परमेश्वर बातें करता है, சொப்பனத்தின் மூலமாய் நம்மை வழியை நடத்துகிறார், सपने के द्वारा परमेश्वर हमारी अगुवाई करता है। கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறவர்,
हमारा परमेश्वर सपने के द्वारा बातें करता है। இந்த தேவ ஆவியானுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்க்கை மகிமையிலே சேரு. इसी परमेश्वर की आत्मा की बातें मानने वालों का जीवन महिमा में पहुंचेगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இந்த தாவீதுடைய ஆவியான் நடத்துகிறார். परमेश्वर ने दाऊद को पवित्र आत्मा जी ने चलाया, நம்முடைய ஆலோசனை நடத்துகிறது. उसकी सम्मति उसे चलाई। யாக்கோப்பை நடத்தினது தாயார், याकूब को उसकी माताजी ने चलाया। சிம்சோனை நடத்தினது கர்த்தருடைய ஆவியானவர். सिमशोन को पवित्र आत्मा जी ने चलाया। தாவீது சொல்கிறார் உம்முடைய ஆலோசனை என்னை நடத்தட்டு. दाऊद कहता है तुम्हारी युक्ति मुझे चलाने दो। யார் நடத்தினாலே, भले कोई भी चलाए, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம யார் நடத்தினாலே कोई भी हमें चलाए, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हमें जान लेना है தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் परमेश्वर की इच्छा मेरे जीवन में पूरा होने के लिए அது தாயை கொண்டு நடத்தலாம், भले वो माँ के द्वारा हो இருதயத்திலே ஆவியானவர் உணர்த்தி நடத்தலாம், या मन में पवित्र आत्मा जी के उभारने के द्वारा चलाया गया हो, கர்த்தருடைய ஆலோசனை தந்து நம்மை या நடத்தலாம். परमेश्वर अपनी सम्मति देकर हमें चलाता हो। யார் நம்மை நடத்தினாலே कोई भी हमें चलाए, ஒன்றே ஒன்று, एक ही बात, தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நடைபெறுவதற்காக கர்த்தரை நடத்துகிறார். परमेश्वर का मकसद मेरे जीवन में पूरा होने के लिए ये सब हो रहा அது है। கஷ்டத்தின் பாதையாய் இருந்தாலே, भले वो कष्ट भरी मार्ग हो, அது நஷ்டத்தின் பாதையாய் भले இருந்தாலே, वो नष्ट भरी मार्ग हो, நெருக்கத்தின் பாதையாய் भले இருந்தாலே, वो दबाव से भरी हो, கைவிடப்பட்ட பாதையாய் இருந்தாலே, भले वो हाथ छुड़ाई गई हुई परिस्थिति हो, தேவனுடைய பிள்ளை ஒன்றை அறிந்து கொள்ள परमेश्वर के வேண்டும். लोग एक बात जान लेना, என் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் என்னை நடத்துகிறார். परमेश्वर का युक्ति मेरे जीवन में पूरा होने के लिए परमेश्वर मुझे इस रास्ते में चला रहा है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், श्रेष्ठ गीत की पुस्तक 3 अध्याय 11 वचन में, உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 11வது வசனம், 3:11, श्रेष्ठ गीत 3:11, தீமகுமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டுப் போய் ராஜாவாகிய சாலோமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடிருக்கிற அவரை பாருங்கள். அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். उसकी माता ने उसके विवाह के दिन और उसके मन के आनंद के दिन उसके सिर पर जो रखा था उसे देखो। சாலமோனுக்கு அவருடைய தாயார் சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். वो वही मुकुट पहने हुए जिसे उसकी माता ने उसे विवाह के दिन और उसके मन के आनंद दिन पहनाया उसे देखो। முடி என்று சொல்லும்போது கிரீடம், सिर का बाल का मतलब मुकुट, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். जो बाल के साथ है उसे देखो। அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். उसकी माता ने उसे पहनाया हुआ मुकुट को देखो। முடி அப்படின்னா கிரீடம், கிரீடம். बाल मतलब मुकुट। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கலாத்தியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். गलतियों की पुस्तक 4:26 में, கலாத்தியர் 4:26, गलतियों 4:26, மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள். மேலான எருசலேம் நம் எல்லாருக்கும் தாயானவள். ऊपर की यरूशलेम ही हमारी माता है। எருசலேம் என்பது சபையை குறிக்கிறது. यरूशलेम परमेश्वर की कलीसिया की तुलना में बताई गई தேவனுடைய है। பிள்ளைகள் தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி अपनी युक्ति के अनुसार मुझे चलाकर முடிவிலே மகிமையிலே கொண்டு என்னை சேர்ப்பீராக. आखिर में मुझे अपनी महिमा में ले जा। தாவீது கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை என்னை நடத்தட்டு. दाऊद कहता है तेरी युक्ति मुझे चलाने दो। ஆலோசனை எங்கிருந்து வெளிப்படுகிறது? सम्मति कहाँ से निकलती है? தேவனுடைய பிள்ளைகள் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் உணர்த்துகிறார். सपने के द्वारा परमेश्वर बताता है। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है, சபையிலே கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுகிறது. कलीसिया में परमेश्वर की सम्मति निकलती है। தாய் என்று சொல்லும்போது சபை, तो माता का मतलब कलीसिया। சாலமோனுக்கு அவருடைய தாய் சூட்டின முடியோடு இருக்கிறவனை போய் பாருங்கள். सुलेमान को उसकी माता ने पहना हुआ मुकुट के साथ देखो। மேலான எருசலேம் தாயானவள். ऊपर की स्वर्ग यरूशलेम ही उसकी माता है। மேலான எருசலேம் நம் எல்லாருக்கும் தாயானவள். ऊपर की यरूशलेम ही हमारी माता है। அந்த எருசலேம் என்பது சபை. वही यरूशलेम यहोवा की कलीसिया। சபையிலே ஆவியானுடைய ஆலோசனை வெளிப்படுகிறது. कलीसिया में पवित्र आत्मा जी की युक्ति प्रकट होता है। கர்த்தர் தம்முடைய ஆலோசனைப்படியே உங்களை நடத்துவாராக. परमेश्वर अपनी युक्ति के अनुसार आपकी अगुवाई करे। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து கொள்ள आज
आज के दिन अपने आप को जांच कर देखिए। ஆவியானவர் நடத்த வேண்டுமானால் यदि पवित्र आत्मा जी हमारी अगुवाई करना हो, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில நடத்துவாராக. आपकी भला आत्मा मुझे आज भले रास्ते पर चलाए। நீர் என்னை நடத்தி உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்ப்பீராக. तुम अपने युक्ति के अनुसार मुझे चलाकर आखिर में मुझे अपनी महिमा में ले जा। நல்ல ஆவியானவர் अच्छा पवित्र आत्मा जी ஆலோசனை கொடுத்து असम्मति देकर செம்மையான பாதையில நடத்தி सही रास्ते में ले जाकर முடிவிலே மகிமையிலே கொண்டு சேர்க்கிறார். आखिर में महिमा में ले जाता है। கர்த்தருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. परमेश्वर का युक्ति अद्भुत है, கர்த்தருடைய செயல்கள் மகத்துவமானது. उसकी क्रिया बड़े बुद्धिमान இந்த है। ஆலோசனை எங்கிருந்து வெளிப்படுகிறது? ये युक्ति कहाँ से प्रकट होती है? சபையிலிருந்து வெளிப்படுகிறது. कलीसिया में प्रकट होती வேதத்தில் है। எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். जैसी कोई माता अपने बच्चे को दुलारती है उसी प्रकार मैं तुमको दुलारूंगा। நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். तुम यरूशलेम में दुलारे जाओगे। எருசலேம் என்பது தேவ சபை. यरूशलेम परमेश्वर की कलीसिया। சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். यहोवा की कलीसिया में पवित्र आत्मा जी बोलता கர்த்தருடைய சபை है। ஆவியானவர் ஆலோசனை यहोवा தருகிறார். की कलीसिया में पवित्र आत्मा जी सम्मति देता இந்த है। ஆலோசனை வெளிப்படும் போது ये सम्मति जब प्रकट होता है, தேவனுடைய பிள்ளை ஆவியானுடைய ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிய पवित्र வேண்டும். आत्मा जी की सम्मति का आज्ञाकारी बने। இந்த கர்த்தருடைய ஆவியானுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ये पवित्र आत्मा जी की सम्मति का आज्ञाकारी बने, உங்கள் வாழ்க்கை மகிமையாய் மாறும். आपकी जीवन तेजोमय बन जाएगा। உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படும். आपके जीवन में परमेश्वर की महत्वता प्रकट होगी। உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகத்துவமாய் செயல்படுவார். आपके जीवन में परमेश्वर उत्तम रीति से कार्य करेगा। ஆனபடியால் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். इसलिए हमारा परमेश्वर अद्भुत युक्ति वाला है, அவர் செயல்ல மகத்துவமானவர். वो क्रिया में अति महत्व இன்றைக்கு बुद्धिमान நீங்கள் எந்த है। பாதையில நடந்து கொண்டிருந்தாலும் आज के दिन भले आप कौन सी भी रास्ते से चल रहे हो, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், एक बात याद रखिए, நான் நடந்தாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். मेरे चलना भी परमेश्वर जानता நான் है, உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலே मेरा बैठना लेटना उठना, என் இருதயத்திலே நான் எண்ணிக்கொண்டிருந்தாலே मेरे मन में मैं जो भी सोचता हूँ, நான் உடைய சமூகத்திலே வெடிக்கிற கண்ணீரை கர்த்தர் மறைமுகமாய் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். मेरे सम्मुख में परमेश्वर के सम्मुख में जो गुप्त में आंसू बहाता हो उसे भी परमेश्वर देख रहा है। அவர் தம்முடைய ஆலோசனையின்படியே என்னை वो நடத்துகிறார். अपनी युक्ति अनुसार मुझे चलाता है। தேவன் தம்முடைய ஆலோசனையின்படியே உன்னை நடத்துகிறார். परमेश्वर की युक्ति के अनुसार तुझे चला रहा அவர் है। நடத்துகிற பாதை உன் அறிவுக்கு எட்டாதது. उसका रास्ता तुम नहीं जानते हो। யாக்கோபு சொன்னது போல இதை நான் அறியாதிருந்தேன். याकूब जैसा कहा कि मैं इसे नहीं जानता था। சிம்சோனுடைய தாயின் தகப்பன் சொன்னது போல இந்த அறிவில்லாதிருந்தேன். सिमशोन की माता पिता ने भी यही कहा कि हम नहीं जानते थे। தாவீது சொன்னது போல இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. जैसे दाऊद ने कहा कि ये समझ मेरे सोच और विचारों के परे है। தேவனுடைய பிள்ளை இந்த வார்த்தை நீ எப்பொழுது சொல்ல முடியும்? ये शब्द तुम कब को कह सकते हो? ஆவியானுடைய ஆலோசனை சபையிலே வெளிப்படும் போது, जब पवित्र आत्मा जी की सम्मति कलीसिया में प्रकट होता है, ஆவியானுடைய ஆலோசனை சொப்பனத்தில் வெளிப்படும் போது, पवित्र आत्मा जी की युक्ति जब सपने में प्रकट होता தேவ है, ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் यदि परमेश्वर की सम्मति का आज्ञा पालन करोगे, கர்த்தர் உன்னை வழிநடத்தி परमेश्वर तेरी अगुवाई करके, தேவ திட்டத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கும் போது परमेश्वर की युक्ति जब तुम्हारे जीवन में पूरा होगा, தைரியமாய் சொல்ல முடியும், बड़े हियाव बांधते हुए कहोगे, கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், मेरा परमेश्वर महान युक्ति वाला அவர் है, செயல்களில் वो மகத்துவமானவர், क्रिया में महाबुद्धिमान அவருடைய है, நடத்துதலை நான் அறியாதிருந்தேன், उसकी क्रिया को मैं नहीं जानता था, அவருடைய நடத்துதலை நான் புரியாதிருந்தேன், उसकी अगुवाई को मैं नहीं जानता था। கர்த்தர் என்னை எந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினாலும் भले परमेश्वर मुझे कोई भी उपद्रव में चलाए, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். परमेश्वर की युक्ति मेरे जीवन में पूरा होने के लिए अगुवाई कर रहा யோசேப்பை था। போல நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், यूसुफ के समान धैर्य से कह सकते हो, ஜீவ ரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே இவ்விடத்திலே கொண்டு வந்தார். जीवन की रक्षा करने के लिए परमेश्वर मुझे आपके सामने यहाँ पर पहले से लाया है। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய நடத்துகிற பாதை வித்தியாசமானது. परमेश्वर का चलाने का रास्ता विभिन्न है। கர்த்தருடைய நடத்துகிற பாதை நீ அறியாதிருக்கிற பாதை. परमेश्वर के रास्ते को भले तुम नहीं जानते हो, கர்த்தருடைய நடத்துதலை உனக்கு தெரியாதிருக்கிறது. भले परमेश्वर की अगुवाई को तुम नहीं पहचानते हो, நீ நடக்கிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். तुम्हारा चलने का रास्ता परमेश्वर जानता है। கர்த்தர் உன்னை தேவ
परमेश्वर तुझे परमेश्वर की युक्ति की ओर चलाता है। கர்த்தர் உன்னை தேவ திட்டத்துக்கு நேராய் நடத்துகிறார். परमेश्वर अपनी युक्ति की ओर तुझे चला रहा है। ஒரு நாள் வரும், एक दिन आएगा நீ தைரியமாய் சொல்ல முடியும், बड़े हियाव बांध कर कहोगे ஜீவ ரட்சணை செய்யபடியாய் जीवन की रक्षा करने के लिए கர்த்தர் என்னை இவ்விடத்திலே கொண்டு வந்தார். परमेश्वर यहोवा मुझे यहाँ पर ले आया தேவ है। திட்டம் நிறைவேறும்படியாய் परमेश्वर का युक्ति पूरा होने के लिए கர்த்தர் என்னை இவ்விடத்திலே கொண்டு வந்தார். परमेश्वर मुझे यहाँ पर ले आया है। மகிமையை சுதந்தரித்துக் கொள்ளபடியாய் तेजोमय को पहनने के लिए கர்த்தர் என்னை இவ்விடத்திலே கொண்டு வந்தார். परमेश्वर मुझे यहाँ पर ले आया है। தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். परमेश्वर की युक्ति का पालन करो। மேலான எருசலேம் நமக்கு தாயாய் இருக்கிறது. हमारे लिए ऊपर का यरूशलेम माता है। தேவ சபையாகிய இந்த எருசலேம் நமக்கு தாயாய் இருக்கிறது. यही परमेश्वर की कलीसिया यरूशलेम हमारी माता है। இந்த தாயாகிய சபையில் இந்த கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். इस माता यरूशलेम से परमेश्वर आपको युक्ति देगा। இந்த தாயாகிய எருசலேமில் இந்த கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். इस माता यरूशलेम से परमेश्वर आपको सम्मति देगा। கர்த்தர் உங்களை நடத்துவார். परमेश्वर आपकी अगुवाई करेगा। கர்த்தர் உங்களை உணர்த்துவார். परमेश्वर आपको उभारेगा। கர்த்தர் உங்களை தேற்றுவார். परमेश्वर आपको धुलारेगा। எல்லாவற்றின் முடிவு सबका आखिर में தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி परमेश्वर का युक्ति आपके जीवन में पूरा முடிவிலே होकर கர்த்தர் உங்களை மகிமையில கொண்டு போய் आखिर சேர்ப்பார். में परमेश्वर अपनी महिमा में ले जाएगा। हालेलुया, 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 हालेलुया। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। हालेलुया, हालेलुया, हालेलुया. நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவோம். बजाकर Glory परमेश्वर को உமக்கு நன்றி. धन्यवाद हालेलुया, बोलेंगे। धन्यवाद, हालेलुया, हालेलुया, हालेलुया. धन्यवाद, கர்த்தர் ஆலோசனை धन्यवाद। ஆச்சரியமானவர். हमारा परमेश्वर செயல்களில் आत्मयुक्ति वाला, महत्ववान क्रियाओं में है। महाबुद्धिमान है। அவருடைய ஆலோசனை நம்முடைய அறிவுக்கு उसकी எட்டாதது. युक्ति हमारे समझ के बाहर है। அவருடைய செயல்களை நம்ம புரிந்து கொள்ள उसकी क्रियाओं को हम முடியாது. नहीं जानते தேவ हैं। திட்டம் நிறைவேறு. परमेश्वर का युक्ति पूरा होता தேவ है। திட்டம் நிறைவேறு. परमेश्वर का युक्ति पूरा தேவனுடைய होगा। ஆலோசனை நிறைவேறு. परमेश्वर का सम्मति पूरा होगा। கர்த்தருடைய மகத்துவ கிரியை உங்கள் परमेश्वर का வாழ்க்கையில வெளிப்படு. परमेश्वर का युक्ति आपके जीवन में पूरा होगा। கர்த்தருடைய மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். परमेश्वर आपको महिमा में ले जाएगा। எல்லாரும் முழங்கால் படியிடு. सब घुटने में आएंगे। எல்லாரும் முழங்கால் படியிடு. सब घुटने में आएंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்க. परमेश्वर की ओर देखिए। கர்த்தரை நோக்கி பாருங்க. यहोवा की ओर देखिए। உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் திருப்பி பாருங்க. आपके जीवन को पीछे मुड़कर देखिए। தேவனுடைய பிள்ளைகள் நடந்து வந்த பாதைகள், गुजरी जिंदगी, நாம் கடந்து வந்த பாதைகள், बीती हुई जिंदगी நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகள். हमारे सोच और समझ के बाहर கர்த்தர் உங்களை है। பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर यहोवा हमसे कहता है, நீங்கள் கர்த்தருடைய நடத்துதலை அறியாத குருடர்களாய் இருக்கலாம். तुम भले परमेश्वर की चाल चलन को नहीं जानते हो, தேவனுடைய अंधे பிள்ளை, हो। நீ கர்த்தருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியாத ஒரு குருடனாய் இருக்கலாம். भले तुम परमेश्वर की चाल चलन को नहीं जानने वाले अंधे हो। கர்த்தருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியாத ஒரு குருடியாய் இருக்கலாம். भले परमेश्वर की अगुवाई को न समझने वाले अंधी हो। ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है, ஒரு குருடனை, एक अंधे को, ஒரு குருடியை एक अंधी को அவர்கள் அறியாத பாதையில் நான் நடத்துவேன். उसे अनजान रास्ते में चलाऊंगा। ஒரு குருடனை, ஒரு குருடியை एक अंधा को और अंधी को அவர்களுக்கு தெரியாத பாதையில் நான் நடத்துவேன். के अनजान रास्ते में चलाऊंगा। அந்த குருடனுக்கு முன்பாக, उस अंधे के सामने, அந்த குருடைக்கு முன்பாக उस अंधी के सामने இருக்கிற இருளை நான் வெளிச்சமாக்குவேன். सारे अंधियारा को उजाला कर दूंगा। அவருடைய இருளை வெளிச்சமாக்கி, उसके अंधियारा को उजाला करके அவருடைய கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி टेढ़े मार्गों को सीधा करके நான் அவர்களை நடத்துவேன். मैं उनकी अगुवाई करूंगा। நான் அவர்களை நடத்துவேன். मैं उनकी अगुवाई தேவன் करूंगा। சொன்னதை செய்து நிறைவேற்றி முடிக்கும் வரையிலேயே अपनी युक्ति पूरा करने तक தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஒரு நாள் கைவிட மாட்டார். परमेश्वर तुमको कभी नहीं छोड़ेगा। கர்த்தருடைய ஒரு நாள் கைவிட மாட்டார். परमेश्वर तुमको कभी नहीं தேவன் செய்ய छोड़ेगा। நினைத்த காரியம் தடைபடாது. परमेश्वर की क्रिया कभी नहीं எல்லாரும் रोकी கரங்களை जाएगी। தட்டுவே. सब ताली எல்லாரும் கரங்களை बजाएंगे। தட்டுவே. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை அறியாத பாதையில் நடத்துவார். உங்களுக்கு தெரியாத வழியில கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவார். எல்லா கோணலானவைகளுக்கு கர்த்தர் செவ்வையாக்குவார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி முடிக்கும் வரையிலேயே தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. glory, ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हालेलुया। हम सब खड़े हो जाएंगे। சித்தம் போல் நடத்து கர்த்தாவே நீர் நித்தம் என்னை உந்தன் சித்தம் போல் நடத்தி கர்த்தாவே நீ நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம்
सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி यहोवा के नाम की महिमा के लिए दान दिए हुए हर एक के हाथ की कमाई को परमेश्वर आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், हमारा परमेश्वर अद्भुत युक्ति वाला அவர் செயல்களில் और மகத்துவமானவர், क्रिया में महाबुद्धिमान है। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை எப்படி நடத்தினார், हमारे जीवन में परमेश्वर हमको कैसे भी चलाए தேவனுடைய हैं। திட்டத்துக்கு நேராகவே கர்த்தர் நம்மை நடத்துகிறார், परमेश्वर अपनी युक्ति के अनुसार हमें चला रहा है। தேவ திட்டம் நிறைவேறுவதற்காகவே கர்த்தர் நடத்துகிறார், परमेश्वर की युक्ति पूरा होने के लिए हमें चला रहा அந்த है। நடத்துதல் தாய் மூலமாய் வந்தாலே, उसकी युक्ति भले ही माता के द्वारा அந்த आए, நடத்துதல் பரிசுத்த ஆவியான் மூலமாய் நடந்தாலே, उसकी अगुवाई भले पवित्र आत्मा की द्वारा होवे, அந்த நடத்துதல் ஆவியானவர் மூலமாய் வந்தாலே, वो अगुवाई पवित्र आत्मा जी के द्वारा होवे। எல்லாவற்றின் முடிவு தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், सबका अंत परमेश्वर का युक्ति हमारे जीवन में पूरा होगा। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर தேவனுடைய ஆலோசனை நமக்கு சபையில வெளிப்பட வேண்டும், परमेश्वर का सम्मति हमारी कलिसिया में प्रकट होना है। கர்த்தருடைய ஆலோசனை சபையில வெளிப்படும் போது परमेश्वर का सम्मति जब कलिसिया में प्रकट होगा, அந்த ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே, उस सम्मति का यदि आज्ञा पालन करोगे, தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், परमेश्वर का मकसद आपके जीवन में पूरा होगा। தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், परमेश्वर की इच्छा आपके जीवन में पूरा होगी, உங்கள் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும், आपके जीवन में महिमा प्रकट होगी, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மகிமையாய் आपके வெளிப்படுவார், जीवन में तेजोमय रूप से प्रकट होगा। ஆனபடினால வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து आपके जीवन में होने वाली घटना को देखकर தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாதீங்க, परमेश्वर के लोग डरना नहीं, கவலைப்படாதீங்க, चिंता नहीं करना। ஒரே ஒரு காரியம், एक ही बात, தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் परमेश्वर अपनी मकसद मेरे जीवन में पूरा அது करने के लिए, நடத்துதல் யார் மூலமாய் வந்தாலும் பரவாயில்லை, भले वो अगुवाई किसी के भी द्वारा भी हो, அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையாய் भले இருந்தாலும் वो பரவாயில்லை. रास्ता किसी के भी द्वारा आए, ஒரே ஒரு அறிவு, एक ही जानकारी, தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் என்னை நடத்துகிறார், परमेश्वर अपनी युक्ति पूरा करने के लिए मुझे चला रहा என் है। அறிவு குறையது, मेरा समझ थोड़ा है, என் அறிவு குறையது, मेरा जानकारी थोड़ा ஆனால் है, நான் போகும் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், मेरा चलने का रास्ता परमेश्वर जानता है। சோதனையின் முடிவில் என் வாழ்க்கை பொன்னாக மாறும், परीक्षा के अंत में मेरा जीवन चौका सोना बन இந்த जाएगा। ஒரு அறிவோடு इसी समझ के साथ தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கர்த்தர் நடத்துகிற பாதையிலே परमेश्वर के चलाने वाले रास्ते में நம் மௌனமாய் இருந்து हम शांत रहकर யோபை போல நிதானமாய் பேசி अय्यूब के समान बातें करने में सावधान होकर வாயினால் கூட தவறு செய்யாதபடிக்கு अपने मुंह से तक गलत न बोलते हुए கர்த்தருடைய நடத்துதலிலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற परमेश्वर की अगुवाई हमारे जीवन में पूरा होने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம், सब परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், पिता परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे। ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம், यीशु मसीह को धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र आत्मा ஸ்தோத்திரிப்போம். जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே अच्छा துதிக்கிறோம், परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் இந்த हैं। காலை வேளைக்காய் உமக்கு நன்றி, आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद प्रभु। உம்முடைய சமூகத்திலே வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதி, सम्मुख में आए हुए हर एक को प्रभु जी आप आशीष உம்முடைய कीजिए। பிள்ளைகள் நடந்து போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும், आपके बच्चों का चलना रास्ता कैसा भी हो அது प्रभु, கரடு முரடாய் இருந்தாலும், भले वो टेढ़ा मेढ़ा हो முட்கள் நிறைந்ததா இருந்தாலே, या कांटों से भरा हो அது கைவிடப்பட்ட நிலைமையா या இருந்தாலே, हाथ छुड़ाई हुई परिस्थिति हो, பிள்ளைகள் எதை குறித்து பயப்படக்கூடாது, आपके बच्चे किसी भी बात से न डरे प्रभु। தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் இந்த பாதையில் நடத்துகிறார் என்கிற அறிவு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும், प्रभु का मकसद मेरे जीवन में पूरा होने के लिए परमेश्वर मुझे इस रास्ते से चला रहा है, ये जानकारी हर एक के अंदर होने दो प्रभु। கர்த்தருடைய நடத்துதலின் முடிவு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும், आप आखिर में परमेश्वर आशीर्वाद में ले जाएंगे, इसका जानकारी होने दो। உம்முடைய ஆலோசனை நம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும், आपकी युक्ति अपने बच्चों को चलाने दो। பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், हाथों की कमाई को आशीष कीजिए। நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, अच्छा शरीर का सुख बल आरोग्यता दीजिए। உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், आपके शुभ नाम को महिमा कीजिए। உம்முடைய தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धार ஜெபிக்கிறோம் करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென், आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, जो என் कुछ உள்ளமே मुझ में பரிசுத்த पवित्र நாமத்தை ஸ்தோத்திரி, हे என் मेरे ஆத்துமாவே मन में கர்த்தரை धन्य, ஸ்தோத்திரி, उसके की கர்த்தர் செய்த किसी சகல उपकार को नहीं பாவங்களையும் भूलना। மறவாதே, आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம், आत्मा जी का अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக, सबके संग रहे। ஆமென், आमीन। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।